வணக்கம். சென்னை, திருச்சி, கோவை மற்றும் நாகை மாவட்டங்களில் பழுதடைந்துள்ள 3600 குடிசை மாற்று வாரிய வீடுகளை இடித்துவிட்டு புதிய வீடுகள் கட்டப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் அறிக்கை வாசித்த அவர் 280 கோடி ரூபாயில் இந்த வீடுகள் கட்டப்படும் என்றார். வீட்டு வசதி வாரியத்தால் மதுரை அருகே தோப்பூர், உச்சப்பட்டி ஆகிய இடங்களுக்கு நடுவே துணைக்கோள் நகரம் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்காக சாலை, தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த 120 கோடி ரூபாய் செலவிடப்படும் என ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூரில் 612 கோடி ரூபாயில் 1600 அடுக்குமாடி வீடுகள் சுயநிதி திட்டத்தின் கீழ் கட்டப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியுள்ளார். சென்னை, காஞ்சிபுரம், கோவை, ஈரோடு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் 918 கோடி ரூபாயில் 1630 தனி வீடுகளும் 2792 அடுக்குமாடி வீடுகளும் சுயநிதி திட்டத்தில் கட்டப்படும் என்ற அறிவிப்பையும் ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். பின்னர் உயர்கல்வி மானிய கோரிக்கை மீது நடந்த விவாதத்தில் குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவதில் தாமதம் ஏற்படுவது குறித்து விளக்கம் அளித்தார். எல்லா மாணவர்களுக்கும் ஒரே நேரத்தில் லேப்டாப் வழங்க அரசு தயாராகவே உள்ள போதிலும் டெண்டர் எடுத்த நிறுவனங்களால் உரிய அளவில் லேப்டாப் விநியோகிக்க இயலவில்லை என்றார். தைவான் நாட்டிலிருந்து லேப்டாப்களுக்கான ஹார்ட் டிஸ்க் வாங்கப்படும் நிலையில் அங்கு திடீரென மழை பெய்ததால் தொழிற்சாலைகளில் வெள்ளம் புகுந்து ஹார்ட் டிஸ்க் உற்பத்தி பாதிக்கப்பட்டதே தாமதத்திற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.